Hey guys, good morning from Mumbai. Today's special. Not just because I am in a new city, but because for the first time I'm staying in my grandparents' house. கேட்ட கதையாக தான் இருந்தது இப்போ வரைக்கும். இன்னைக்கு I'm living it. Let me take you through this peaceful, love-filled day too. Here is the breakfast for the day. இன்றைக்கி வந்து பாட்டி எனக்கு வந்து சாண்ட்விச் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ கேரட்டு அதுக்கப்புறமா வந்து எக்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. எனக்கு ஏதோ ஒரு சாட் ஷாப்லேயே நான் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அது கூட வந்து பாதாம் பால்மே எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது இங்கே மழை பெஞ்சது. ஸோ அப்படியே நான் மழையும் அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தா நான் முன்னாடி சொன்ன இந்த மாதிரி நல்லா மழை பெய்யுது. ஆனால் அந்த சவுண்டே நம்மளுக்கு கேட்க மாட்டேங்குது. ஒரு காற்று இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு லென்த்தி டே, லைக் ஒர்க் அதிகமாக இருந்தது. எனக்கு மந்த் எண்ட்னால் நிறைய டேட்டா கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் நான் அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு அண்டு அப்பளம் இருந்தது. ஸோ இதுதான் இன்றைக்கி லன்ச்சு. எனக்கு வந்து நான் மும்பையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை எனக்கு. ஏன்னா லைக் வீட்டில் இருந்தால் எப்படி வந்து ஆன் டைம் நம்ம சாப்பிட்டுட்ருப்போமோ அதே மாதிரி தான் எனக்கு மும்பை போச்சு. ஸோ தாத்தா பாட்டி எனக்கு வந்து நான் என் வீட்டில் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்க எனக்கு கொடுக்கல. ஐம் ஆல் டன் வித் மை ஒர்க். ஸோ குட்டியாக ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு குயிக்காக ஒரு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு வெளியே போகலான்னு இருக்கோம். சும்மா சிட்டி சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி தேர்ஸ்டேனால தாத்தா வந்து ஒரு சர்ச்சுக்கு போவாங்க எப்பவுமே. ஸோ அங்கே என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அண்ட் வி ஆர் பிளானிங் டு ஹெட்டிங் பேக். லைக் அண்ட் நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ யா,
இந்த சர்ச் வந்து தாத்தா வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும் ஈவினிங் டைமில் அப்படின்றதுனால தாத்தா வந்து ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தார். அதனால் வந்து உள்ள ஷார்ட்கட்டில் போனதுனால ரொம்ப சுற்றி சுற்றி போக வேண்டியதாக இருந்தது. அண்ட் அதுவுமே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. பிகாஸ் நான் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்லாம் மும்பையில் பார்த்ததில்ல இல்லையா. ஸோ அதனால் நான் ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். ஸோ we're done with the service. சர்ச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. லைக் அந்த ஆர்கிடெக்சர்லேருந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்குமே அங்கே போகணுன்னு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடச்சிது. ஐ திங்க் நான் லாஸ்ட்டாக எப்போ சர்ச்சுக்கு போனேன் எனக்கே தெரில. இன்றைக்கி தாத்தா மூலயமா நான் இன்றைக்கி ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டேன். ஸோ எதுவுமே ஒரு மாதிரி நல்லா தான் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருந்தது எனக்கு. அண்ட் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஸோ ஹைவே வந்து இப்படி தான் ரஷ்ஷாக இருக்குது. இதுவே வந்து லைக் நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஹைவே பாஸ் பண்ணி போகிறேன், அதுக்கே வந்து இவ்வளோ ரஷ் இருந்தது. வெஹிக்கிள்ஸ் போய்கிட்டே தான் இருக்குது மும்பையில். இரஸ்த டின்னர் ஆப்வியஸ்லி சப்பாத்தி கிரேவி இருந்தது, லைக் குருமா. ஆஃப்டர் அ குட் டின்னர் நாங்கள் அப்படியே கீழே போயிட்டு ஒரு வாக்க போட்டோம். திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹவுஸ் and I finally understand why they call it as a second home. From the food to the faith, today reminds me that peace does not have to be loud. Sometimes it's just the sound of your tata calling you for the dinner. Thanks for being here with me. If you felt the warmth too, like, share and subscribe. See you in the next video.